ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த காலை தியான வேளை எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க தேவரீர் கிருபை செய்யும். தீர்க்கர்களை குறித்து சிந்திக்கின்ற இந்த சிந்தனைகள் எங்கள் வாழ்விலும் நாங்கள் எங்களை சரி செய்து கொள்ளவும், உம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் அறிந்து கீழ்ப்படியவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய தெய்வீக சமாதானமும் நம்மிலே பெருகுவதாக. இந்த நாளின் தியானத்திற்கான வசனம் 2 நாளாகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 37வது வசனம். இந்த நாளினுடைய தீர்க்கனுடைய பெயர் எலியேசர். எலியேசர் என்று சொன்னால் கர்த்தர் உதவியாய் இருக்கின்றார். எலியேசர் என்று சொன்னால் அவருடைய பெயரின் பொருள் கர்த்தர் உதவியாய் இருக்கின்றார். இந்த எலியேசருடைய காரியத்தை குறித்து 37வது வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், அவனுடைய ஊர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மரேசா என்றும், அவனுடைய குடும்பத்தினுடைய தந்தையினுடைய பெயர் என்ன பெயர்? தோத்தாவின் குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த எலியேசர் அவர் ஒரு பெரிய தீர்க்க தரிசனமான காரியங்களை தொடர்ந்து சொல்லவில்லை. ஒரு எளிமையான காரியத்தை, ஒரு சிறிய காரியத்தை அங்கே யோசபாத்துக்கு நன்மையாக அல்ல, அவர் எதிராக சொல்லுகின்றார். எப்பவுமே நம்ம யோசிக்கின்ற ஒரு காரியம் உண்டு. யாரும் நமக்கு எதிரான காரியத்தை சொல்லக்கூடாது, நாம் விரும்பாத காரியத்தை யாரும் நமக்கு வந்து பேசக்கூடாது, அப்படி என்றெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே நாம் நினைப்பது உண்டு, சிந்திப்பது உண்டு. அப்படி யாராவது வந்து சொன்னால் நாம் அதை ஒரு பொருட்டாக எண்ணுவதும் இல்லை, அதை ஒரு பொருட்டாக நாம் சிந்திப்பதும் இல்லை. இங்கே பாருங்கள், ஒரு அரசனுக்கு விரோதமாக, யோசபாத்துக்கு விரோதமாக அவர் வந்து சொல்லுகின்ற காரியம் எலியேசர் சொல்லுகிறார். எப்பா, நீ செய்கின்ற பணி உனக்கு அது கைகூடாது என்று சொல்வதை பார்க்கிறோம். என்ன சொல்கிறார் பாருங்கள். அவர் சொல்லுகின்ற காரியம், நீ ரகசியாவோடு கூடிக்கொண்டபடியினால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார். கர்த்தர் உங்கள் கிரியைகளை, நீங்கள் செய்ய இருக்கின்ற காரியங்களை, நீர் செய்வதற்காக முயற்சி செய்கின்ற முயற்சிகளை, நீர் உம்முடைய எதிர்காலத்தின் திட்டங்களை, இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நீர் நினைக்கிறீர். கர்த்தர் உம்முடைய காரியத்தை முறித்து போட்டார். எப்படி இருக்கும் ஒரு அரசனுக்கு? அரசன் என்ன யோசிப்பான்? நான் ஒரு அரசன், நான் ஒரு காரியத்தை செய்வதற்காக முற்படுகிறேன், நான் செய்ய போகின்ற காரியத்திற்கு தடையாக இந்த மனிதன் அவங்க சொல்கின்ற செய்தி மிகவும் அது அபத்தமாக இருக்கிறது என்று அவன் நினைப்பான் அல்லவா? நினைத்தவனை கொடுக்க வேண்டிய தண்டனைகளை கூட கொடுப்பதற்கு அவன் முன் வரலாம். ஆனால் தீர்க்கன் அஞ்சவில்லை, தீர்க்கன் பயப்படவில்லை. தீர்க்கன் தான் சொல்ல வேண்டிய கர்த்தர் சொன்ன காரியத்தை நேரடியாக வந்து சொல்லிவிடுகிறார். நீர் செய்ய நினைக்கிற உம்முடைய கிரியைகள் அங்கு நடைபெறாது, கர்த்தர் அதை முறித்து போட்டார். என்ன அப்படி நடந்து போச்சு அப்படின்னா, இந்த
யோசபாத் இஸ்ரவேலின் அரசர் அகசியாவோடு ஒரு தவறான ஒரு கூட்டுறவு வைக்கிறான். அந்த கூட்டுறவிலே சிரேயத்திலே அங்கே செயல்படுகின்ற காரியம், அவர்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு வியாபாரம் பண்ணணும், ஒரு வணிக கப்பலை அவர்கள் உருவாக்க வேண்டும், வணிகத்தின் காரியங்களை நாம் செழிப்பாக்கி பொருளாதாரத்தை வளர்ச்சிக்கு கொண்டு போக வேண்டும் என்று அங்கே ஒரு கூட்டு உடன்படிக்கை செய்து கப்பலை ஒன்று செய்து அதை தர்சீசுக்கு அனுப்பி அங்கே ஒப்பீரின் தங்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவர்களுடைய விருப்பம். தங்கத்தை சுமந்து வருவதற்கான ஒரு கப்பலை கட்ட வேண்டும், அந்த கப்பல் வழியாக வாணிபத்தை பெருக்க வேண்டும், பொருளாதாரத்தின் வளர்ச்சியிலே முன்னேறி செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு உள்ளத்தின் விருப்பம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அகசியாவுக்கும் யோசபாத்துக்கும் இடையில் அந்த நட்புறவின் அடிப்படையிலே அங்கே தீர்மானம் செய்யப்பட்டு கப்பல் அங்கே கட்டப்படுகிறது. அந்த கப்பலை அவர்கள் எங்கே கட்டுகிறார்கள் என்று சொன்னால் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர்கள் கட்டுகின்ற இடம் எசியோன் கேபிரியா என்கின்ற இடத்திலே, எசியோன் கேபிரியா என்கின்ற இடத்திலே அவர்கள் இந்த கப்பலை அவர்கள் கட்டுகிறார்கள். இந்த எசியோன் கேபிரியா என்கின்ற இடம் அது ஒரு துறைமுகம், அது ஒரு துறைமுகம். இந்த துறைமுகம் சொல்லப்படுகிறது அரேபியாவில் இருந்திருக்கலாம், இல்லை என்று சொன்னால் ஆப்பிரிக்காவில் இருந்திருக்கலாம். இந்த கப்பல் கட்டும் இந்த துறைமுகத்திலே அவர்கள் கட்டுகின்ற அந்த கப்பல் அங்கே உடைந்து போய்விட்டது. தர்சீசுக்கு போய் அங்கே அவர்கள் வியாபாரம் செய்யலாம் என்று நினைத்த அந்த காரியம் அங்கே கர்த்தர் சொன்னபடியே தடைபட்டு போய்விட்டது. இந்த தீர்க்கன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், பாருங்கள், இந்த அரசன், இந்த இஸ்ரவேலின் அரசனோடு அகசியாவோடு இருக்கின்ற அந்த நிலை என்னவென்று சொன்னால், அவன் ஒரு தவறானவன், தவறான காரியத்தை செய்கிறவன். அவன் தேவனுக்கு பிரியமில்லாத பலிபீடங்களிலே பழி செலுத்துகின்றவன், ஜனங்களை கர்த்தருக்கு நேராக வழிநடத்தாதவன், ஜனங்களை வழி தப்பி போக பண்ணுகிறவன். இவ்விதமாக இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் செய்வதற்கு, அங்கே தன் பெற்றோர் மூதாதையர் செய்த அதே தீமையான காரியங்களை செய்வதற்கு இந்த அகசியா காரியங்களை செய்து கொண்டு இருந்தவன். இந்த யோசபாத்தை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவன் மிகவும் நல்லவன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், இந்த பகுதியிலே நாம் படிக்கின்ற பொழுது 32வது வசனத்தை வாசியுங்கள். பாருங்கள், கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தவன், கர்த்தரின் பார்வைக்கு அவன் செம்மையானதை செய்தவன். ஆனாலும் இந்த யோசபாத் காலத்திலே சில இடங்களிலே இந்த பாகால் வழிபாடுகள் மேடைகள் இருந்தது. ஆரம்ப நாட்களிலே அதை அவன் தகர்த்து போட்டான். ஆனால் ஜனங்கள் மீண்டும் அதை கட்டி கொண்டார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளை, பல நேரங்களிலே நம்முடைய கூட்டுறவு, நம்முடைய நட்புறவு, நம்முடைய ஐக்கியம் எவ்விதமாக இருக்கிறது என்பதை சற்று யோசிக்க வேண்டும். கர்த்தருக்கு இந்த ஐக்கியம் பிடிக்கவில்லை. ஆண்டவருக்கு இந்த யோசபாத் தன்னுடைய குமாரனாக யோராமுக்கு அங்கே ஆகாவின் குமாரத்தியை திருமணம் செய்து கொடுக்கிறான். இதை நீங்கள் ராஜாக்களின் புத்தகத்திலே படிக்கலாம். ராஜாக்களின் புத்தகத்திலே படிக்கின்ற பொழுது கர்த்தருக்கு அது கோபத்தை உண்டாக்கினது. ஆகவே தவறான செயல்பாடுகள், தவறான கூட்டுறவு, தவறான நட்பு, தவறான காரியங்கள், ஆகவே இவைகளையெல்லாம் இந்த யோசபாத் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்காமல் அவன் தன் மனதின் விருப்பத்தின்படி செய்கின்ற பொழுது கர்த்தர் கோபப்பட்டார். சில காரியங்களை கர்த்தர் அவனுக்கு எச்சரித்து சொல்வதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கடவுளுக்கு பிரியமான காரியமாக இருக்கிறதா, தெய்வத்துக்கு பிரியமாக இருக்கிறதா, கர்த்தர் இந்த காரியத்திலே மகிழ்ச்சி கொள்கிறாரா, கர்த்தர் இந்த காரியத்திலே விருப்பம் கொண்டு இருக்கிறாரா, கர்த்தருக்கு நான் செய்கின்ற இந்த காரியம் பிரியமானதாக அமைந்திருக்கிறதா என்பதை இப்பொழுதும் நாம் சற்று கர்த்தரிடத்தில் கேட்டு செயல்படுவது மிகவும் சால சிறந்ததாக இருக்கும் என்பதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு இது பிரியமாக
இருக்குமா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திலே, நம்முடைய வேலைகளிலே, நம்முடைய குடும்பத்தின் நிலைகளிலே அநேக காரியங்களை செய்வதற்கு நாம் முற்படுகின்றோம். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தின் வாழ்வு, நம்முடைய வாழ்க்கையின் விரிவாக்கம், நம்முடைய வாழ்க்கையின் பலவிதமான செயல்பாடுகள், அவைகளையெல்லாம் நாம் சற்று ஆண்டவருடைய சமூகத்திலே வைத்து ஜெபித்து கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை ஒரு சில நிமிடங்கள் யோசித்து ஆராய்ந்து அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து செய்வது அவசியம். ஆனாலும் யோசபாத் கர்த்தருக்கு அவன் பிரியமாக இருந்தபடியினாலே கர்த்தர் அவனுக்கு ஏற்பட இருந்த பல தீமைகளை நீக்குவதற்காக அங்கே அவனுடைய அந்த கூட்டு முயற்சிகளை செய்கின்ற அந்த காரியத்தை அவர் தடை செய்து போடுவதை நாம் பார்க்கிறோம். பல நேரங்களிலே சில தடைகள் வரும்பொழுது நாம் யோசிப்போம், என்னையா இந்த நல்ல காரியங்களை செய்ய நினைக்கின்றோம், தடைகள் வருகிறதே என்று நாம் சில நேரங்களிலே யோசிக்கலாம். ஒருவேளை நல்ல காரியங்களை செய்வதற்காக நாம் முயற்சிக்கின்றோம், ஏன் இவ்விதமான பிரச்சனைகள் வருகிறது என்று நாம் சற்று அதில் நின்று யோசித்து கடந்து செல்ல வேண்டும். யோசித்து கடந்து செல்ல வேண்டும். ஒரு காரியத்தை நாம் தாண்டி செல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது முதலாவது ஒரு ஆயத்தம், யோசிக்கணும், சற்று நிற்கணும், அதுக்கு பிறகு நின்றே விட வேண்டும், அதற்கு பிறகு என்ன செய்யணும், ப்ரொசீட் பண்ணணும். ஆனால் நம்ம எப்போவுமே நேரே க்ரீன் தான், நமக்கு எப்போவுமே எப்படி தான் இருக்கணும், பசுமையாக தான் இருக்கணும். நம்ம எப்போவுமே க்ரீன் காரியம்தான் நமக்கு சிறப்பானது என்று நினைத்து நாம் எல்லாம் பசுமையாக அமையணும்னு சொல்லி நம்முடைய காரியங்களை வேகமாக செய்வதற்கு முற்படுகின்றோம். நல்லது. ஆனாலும் யோசபாத் அகசியாவோடு இந்த நட்புறவிலே செயல்பட நினைக்கின்ற பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை, கப்பல் கட்டும் பணி, அவளுடைய கூட்டு ஐக்கியம், அந்த வியாபாரத்தின் வடிவத்தின் காரியத்தை கர்த்தர் அங்கே தடை பண்ணுவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே, ஆவிக்குரிய வாழ்விலே இதிலிருந்து கற்றுக்கொள்கின்ற முதல் காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய நல்லுறவு எப்பொழுதும் மற்றவர்களோடு இருக்க வேண்டும். நம்முடைய நல்ல உறவுகளும் நல்ல ஐக்கியமும் பிறரோடு இருக்க வேண்டும், அதில் தவறில்லை. ஆனால் நாம் வைத்துக்கொள்கின்ற ஐக்கியம், நாம் கொள்கின்ற அந்த நட்புறவு, அது சரியான நபரிடத்தில் இருக்கிறதா என்பதை மட்டும் எப்பொழுதும் ஒரு செக் என்ன செய்யணும், பண்ணிக்கணும். முதலாவது சங்கீதம் முதல் வசனம் சொல்லுகிறது, சொல்லுங்க பார்ப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். துன்மார்க்கர், பரியாசக்காரர், பாவிகள், இவர்களோடு நாம் ஐக்கியம் கொள்கின்ற பொழுது அவளுடைய குணம் நமக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. எப்போவுமே நீங்கள் கொஞ்சம் இதில் ஞானமாக இருக்கணும். நல்லவங்க தான், கடவுள் படைத்த அனைவரும் நல்லவர்கள் தான். ஆனாலும் சில பேருடைய இந்த தீய எண்ணங்கள், தீய கொள்கைகள், அப்படியே இந்த ஈஸ்ட்டு நீங்கள் மாவு ஆட்டி வைக்கிங்க, சாயங்காலம் ஆட்டி வைக்கிங்க, காலையில் எப்படி இருக்கும், என்னவா மாவு பொங்கி நொந்து போய் அங்கே இருக்கும். சில நேரங்களிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலை சில இவ்விதமான காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள் உள்ளே வந்துவிடும் பொழுது நம்முடைய வீழ்ச்சி அங்கே அடைகிறது. அதுதான் அழகான ஒரு வசனம் வேதத்தில் உண்டு, செத்தையை தைலக்காரனுடைய தைலத்தை நார பண்ணும். ரொம்ப ஜாக்கிரதை. நல்ல வாசனையான திரவியம், அதுக்குள்ள ஒரு செத்தை ஈ விழுந்துட்டாலே அதனுடைய ஸ்மெல் என்ன செஞ்சிருது, போயிடுது. சில நேரங்கள் நம்முடைய மனித வாழ்விலும் இவ்விதமான உறவுகளிலே நாம் சிக்கிக்கொள்கின்ற பொழுது நம்முடைய குணாதிசயங்களும் என்ன செய்கிறது, அப்படியே மாற்றப்பட்டு போய்விடுகிறது. ஆகவே இந்த கால வேளையிலே நம்முடைய சிந்தையில் வைத்துக்கொள்ள வேண்டிய காரியம், எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கடவுளுடைய சமூகத்திலே காத்திருந்து கர்த்தருக்கு பிரியமான காரியமா, ஆண்டவருக்கு பிரியமான காரியமாக அமைகிறதா என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். சற்று நாம் நிதானித்து அறிந்து ஆராய்ந்து செய்ய வேண்டும். அவசரப்பட்டு சில காரியங்களை செய்கின்ற பொழுது அவைகளில் நமக்கு மகிழ்ச்சி காணாமல் மறைந்து போய்விடுகிறது. எப்பொழுதுமே கடவுளின் பிள்ளைகளாகிய நாம் கடவுளை சார்ந்து
ஆண்டவரை சார்ந்து அவரையே நம்பி வாழும் பொழுது நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆனால் இந்த தீர்க்கன் தைரியமாக வந்து யோசபாத் என்ன செய்கிறப்ப சொல்கிறார், நீர் செய்ய நினைக்கிற உடைய கைகளின் கிரியை என்ன செஞ்சார்? கர்த்தர் அதை என்ன செய்தார்? முறித்து போட்டார். அவர்கள் கட்டி அந்த கப்பல் என்ன செய்தது? உடைந்து போய்விட்டது. பல ஆபத்துகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், சில தடைகள் வரும்பொழுது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு பெரிய தீமை நமக்கு நேர்ந்து விடாதபடி கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரு? என்ன செய்கிறாருமா? பாதுகாக்கிறார். சில தடைகள் வரும்பொழுது நம்ம யோசிக்கணும். பெரிய ஆபத்துக்கள், பெரிய தீமைகள் நம்மை அண்டி விடாதபடிக்கு கடவுள் எப்பொழுதும் நம்மை அவர் பாதுகாக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு, கடவுளின் சில காரியங்களை புரிந்து கொள்வதற்கு எப்பொழுது நாம் நிதானித்து அறிந்து செயல்படுவது அவசியம். ஆகவே நல்லவர்களோடு பழகுவோம், நன்மையான காரியங்களை செய்வோம், நல்லதை நினைப்போம், நன்மையான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரை சார்ந்து அவருடைய சித்தத்தை கேட்டு செய்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கிருபை நிறைந்த கர்த்தாவே, இந்த நல்ல காலை வேளையிலே உம்முடைய தெய்வீக கிருபைகள், உம்முடைய வழி நடத்துதல்கள், உம்முடைய செயல்பாடுகள் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு யோசபாத் அரசனுக்கு எதிரடையாக வந்து நின்று எலியேசர் என்கின்ற தீர்க்கன் சொன்ன ஆண்டவரே, அந்த காரியத்தை குறித்து நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது நாங்களும் ஆவிக்குரிய வாழ்விலே வீழ்ச்சி அடைந்து விடாதபடிக்கு, ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையின் பயணத்திலே தவறான தீர்மானங்களிலே சிக்கி நாங்கள் வீழ்ந்து விடாதபடிக்கு எங்களுக்கு சில வார்னிங்ஸ் நீர் கொடுக்கின்றீர், சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கின்றீர், சில கரெக்ஷன்ஸ் கொடுக்கின்றீர். ஆண்டவரே, அந்த அறிவுறுத்துதலை நாங்கள் எப்பொழுதும் கேட்டு கீழ்ப்படிய நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளிலே பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடுகின்றவர்களை ஆசீர்வதியும். கர்த்தருடைய காருண்யமும் கிருபையும் அனைவரோடும் இருக்கட்டும். அரசு தேர்வு எழுதுகின்ற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். உடைய அன்பின் கரம் தாங்கட்டும். ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் என்னென்ன நன்மைகளுக்காக ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார்களோ, நாங்கள் தியானித்தது போல அவர்களுக்கு நல்ல வழிகாட்டுதலையும் அவர்களுக்கு வேண்டிய நல்ல காரியங்களையும் தெளிவுபடுத்தி வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகின்றோம். இந்த நாளை உமக்குள் தொடங்குகின்றோம். உமக்குள் மகிழ்ச்சியோடு நிறைவு செய்ய தேவரீர் எங்களுக்கு பலன் தாரும். நன்மையும் கிருபை இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருக்கட்டும். எங்களுடைய பணிகள், போக்குவரத்துக்கள், பிரயாணங்கள், கையிட்டு செய்கின்ற வேலைகள் அனைத்திலும் உடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கட்டும். இந்த நாளை நாங்கள் உமக்குள் தொடங்கி உமக்குள் மகிழ்ச்சியோடு நிறைவு செய்ய பலன் தாரும். இந்த நாளின் பணிகளிலே உடைய கிருபை அதிகமாக எங்களோடு நிலைத்திருக்க வேண்டும் என்று வேண்டுகின்றோம். வந்திருக்கின்ற அனைவரையும் ஆசீர்வதியும். அனைவருடைய குடும்பங்களிலும் உடைய நன்மையும் கிருபையும் எப்பொழுதும் தொடர்ந்து வரத்தக்கதாக தேவரீர் அனுக்கிரகம் செய்யும். நன்மையினாலும் கிருபையினாலும் அனைவரையும் முடிசூட்டிக் கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பு, தூயாவியானவரின் ஐக்கியம் நம் அனைவரோடு இன்றும் என்றும் நம்மில் நிலைத்திருப்பதாக. ஆமென்.